கொடுத்து எப்படி இவர்கள் ஓட்டுகளை வாங்குகிறார்கள் என்று தேர்தல் காலத்தில் என்று நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். முன்னேற்ற கழகத்தை நான் விமர்சிக்கவே கூடாது என்று அவர் சொல்ல முடியாது. எப்படி என்றாலும் நாங்கள் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்போம். புதுச்சேரியிலிருந்து தள்ளாடிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்றேன். எதை சொல்ல வருகிறார்? அப்போ இவங்க டாஸ்மாக் நடத்துறதுனால தமிழ்நாட்டில் தள்ளாடி கொண்டே இருக்கிறார்களா? அதாவது ஓட விட்டுருக்கிறதுனா, நான் தென் சென்னையில் இவங்கெல்லாம் சொல்லி நிற்கலை. இவங்க சொல்லாமல் தான் நாங்கள் இன்னும் நாங்கள் நிற்கவும் செய்வோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சேகர் பாபு நாங்கள் எப்படி தேர்தலில் அணுகணுமோ அப்படி அணுகணும். அதுக்கு சவாலாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவை எதை கொடுத்து எப்படி இவர்கள் ஓட்டுகளை வாங்குகிறார்கள் என்று தேர்தல் காலத்தில் என்று நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். அதனால் சேகர் பாபு வரட்டும், இப்படி தான் தேர்தல் நடத்தணும். நாங்கள் ஒன்றும் எங்களை விட்டு வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே திறமையாளர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. தோல்வி அடைந்தவர்கள் எல்லோரும் திறமை இல்லாதவர்கள்னு சொல்லிட முடியாது. ஆக நாங்கள் ஏதோ தகுதி இல்லாமல் தோற்று போவதில்லை. இதில் மேன் பவர், மசில் பவர், மணி பவர் எல்லாமே தான் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது. இதே தென் சென்னையில் இதற்கு முன்னால் வாங்கிய வாக்குகளை விட நான் வாங்கி இருக்கிறோம். 22 தொகுதிகளில் 18.5% வாங்கி இருக்கிறோம். ஆக ஒரு கட்சி மெதுவாகத்தான் வளரணும். வளர்ச்சி பாதையில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் விமர்சிக்கவே கூடாது என்று அவர் சொல்ல முடியாது. எப்படி என்றாலும் நாங்கள் விமர்சித்து கொண்டு தான் இருப்போம். தேர்தலில் வெற்றி பெறுவது தோல்வி பெறுவது என்பது நம் கையில் இல்லை. ஆனால் ஒரு தமிழகத்தின் ஒரு பிரஜை என்ற வகையில் நிச்சயமாக நான் எதிர்த்தான் சொல்லுவேன். இன்னும் சொல்லப்போனால் அவர் சொன்ன இன்னும் இந்த புதுச்சேரியிலிருந்து தள்ளாடிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். எதை சொல்ல வருகிறார்? அப்போது இவங்க டாஸ்மாக் நடத்துறதுனால தமிழ்நாட்டில் தள்ளாடி கொண்டே இருக்கிறார்களா? நான் 1 வருஷம் ஆகியும் நான் தள்ளாடுவேன்னா, இப்போ தினம் டாஸ்மாக்கை வைத்து வருமானம் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வருமானத்திற்கு மேலே வருமானம் பார்த்து கொண்டிருப்பவர்கள்லாம் தள்ளாடி கொண்டிருக்கிறார்களா என்று நான் கேட்கிறேன். ஆக எதை கேட்பதற்கு எதை சொல்ல? ரோட்டில் ஓட்ட விழலைன்னு சொல்லட்டும். ஓட்ட விழுந்துதா இல்லையா? ஓட்ட விழுற அரசாங்கத்துக்கு ஏன் ஓட்டு போடுறீங்கன்னு கேட்குறது இது சரியா இல்லையா? அதனால் எங்களுக்கு விமர்சனம் நாங்கள் செய்வோம். நீங்கள் விவாதிங்க.